ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா ஏரா காளான் கிரேவிங்க. அதாவது இது இருந்ததுன்னா ஒரு தட்டு சாப்பாடும் காலி ஆகிடும். ஸோ அவ்வளோ டேஸ்ட்டான சூப்பரான ஒரு ரெசிபி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு என்னெல்லாம் தேவைன்றது. ஃபஸ்ட்டு ஏரா தேவைங்க. அதுக்கு தேவையான மஷ்ரூம் தேவை. ஸோ தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இத்தனையும் இதுக்கு தேவை ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா எத்தனை தக்காளி வெங்காயம்னா 3 தக்காளி 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உங்களுக்கு எனக்கு தேவையான அளவு எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சுட்டு ஒரு கடாயை எடுத்துக்கிட்டேன். கடாய் நல்லா சூடானதும் நான் எப்போவுமே நல்லெண்ணெயில் தான் செய்வேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட்டாக கடலெண்ணெயில் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கடலெண்ணெயும் நல்லா கொஞ்சம் ஸ்பைஸாக டேஸ்ட்டு கொடுக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். அது நல்லா புரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா ஒரு பொன்னிறமாக ஆனதும் டக்குன்னு வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. பொடியாக நறுக்கின வெங்காயம். ஸோ அந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்குறதுக்காக நம்ம தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா வெங்காயத்தை பொன்னிறமாக வதக்கி விட்டுருவோம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாங்க. நான் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் சேர்ப்பேன். ஏன்னா அதுதான் டேஸ்ட்டு கூட்டி கொடுக்கும்னு சொல்லியிருக்கேன். எப்போவுமே ஸ்டாக்காக அரைச்சி வச்சிங்கன்னா அது நம்மளுக்கு டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாகும். அதாவது அந்த வாசனை தூக்கி கொடுக்காது. ஸோ இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த அளவு நான் சேர்த்துருக்கேன். இது போட்டு நல்லா வதங்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், கருவேப்பிலை இது எல்லாமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகட்டும். கொஞ்சம் நேரம் வதக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கினதும் நம்ம வெட்டி வச்சுருக்கிற 3 தக்காளி பழம் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கலாங்க. எறா எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு செம்ம டேஸ்ட்டு கொடுக்குங்க. இது எல்லாமே வதங்கின உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம், அதாவது காளானில் இதில் அதிகப்படியான ப்ரோட்டீன் சத்து இருக்குது. நம்ம தனியாக செஞ்சால் பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிரேவி கன்சிஸ்டன்சியில் செஞ்சு கொடுக்கும்போது பிள்ளைங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது. அதனால் மஷ்ரூம் எப்படி ஃப்ரெஷ்ஷாக வாங்கி நம்ம கட் பண்ணி வச்சுருந்த போட்டுக்கலாம். இது எல்லாமே மஷ்ரூம் போட்டு நல்லா கிரேவி கூட கலந்து விட்டுடலாம். அப்போ தான் இந்த உப்பு அதில் இருக்கிறது இதுலேயும் பிடிக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம நல்லா கலரி விட்ட உடனே நம்ம அடுத்தபடியாக மசாலா ஐட்டமுக்கு வரலாங்க. ஏன்னா எறா இந்த டைமில் சேர்த்திங்கன்னா ஹார்டாக ஆகிடும். ஸோ மஷ்ரூம் வேகிறதுக்காக தான் இந்த டைமில் நான் சேர்க்குறேன். முதல்ல மஷ்ரூம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் மசாலா சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான மசாலா என்னன்றது பார்ப்போம். ஃபஸ்ட்டு காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சம், அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம், கரம் மசாலா கொஞ்சம், லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா சிக்கன் 65 அதாவது குழம்பு மசாலா இருக்குது பார்த்திங்களா, அதை ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கலாங்க. ஸோ எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வதங்கின உடனே நம்ம லாஸ்ட்டாக எறா போட்டுடலாங்க. நல்லா சுத்தமாக கழுவி வச்சுருந்த எறாவை போட்டிருக்கேன். ஸோ எறா நல்லா இதோட மசாலா பிடிச்ச உடனே நல்லா சிம்மில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். அது எல்லாமே நல்லா வெந்ததும் பார்த்திங்கன்னா கவுச்சி வாசனையும் போயிடும். நல்லா வெந்துடும். ஒரு 5-6 மினிட்ஸ் தான் எறா வேகிறதுக்காகும். ஆல்ரெடி நம்ம மஷ்ரூம் முன்னாடியே போட்டனால அதுவும் வெந்துட்டுருக்கோம். ஸோ இது எல்லாமே வெந்ததும் லாஸ்ட்டில் நம்ம திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. திறந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக கலர் அட்ராக்ஷனான கலரில் வந்திருக்கு. ஸோ இதோட லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி தழை தூவி இறக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இந்த கிரேவி ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்ட்டு. கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க மறுபடியும் செஞ்சு தாங்கன்னு சொல்லுவாங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் ரிஷா ரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இது எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் நாளை புதியதொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.